இந்த விழாவுக்கு விளம்பரம் தருவதற்காக இங்கே வந்திருக்கின்ற ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற எல்லா பிரமுகர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திருவள்ளுவர் படம் மிகச்சிறப்பாக வந்திருப்பதாக எல்லா பத்திரிகை நண்பர்களுமே எழுதியிருந்தாங்க. அதே மாதிரி கலைச்சோழனுடைய நடிப்பையும் சரி, தனலட்சுமி நடிப்பையும் சரி பாராட்டாத பத்திரிகைகளே இல்லை என்கின்ற அளவுக்கு மிகச்சிறப்பாக எல்லாருமே பாராட்டியிருந்தீங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த படத்தை இயக்கிய பாலகிருஷ்ணன் தான் முக்கியமான காரணம். பாலகிருஷ்ணன் செய்கிறது ஒரு திரைப்பட இயக்கமாக எடுத்துக்க முடியாது. இது போன்ற பெருந்தலைவர் காமராஜ் போன்ற, மகாத்மா காந்தி போன்ற திருவள்ளுவரையெல்லாம் கொண்டு போய் மக்களிடம் சேர்க்க வேண்டும் அப்படின்றதுக்குல்ல, அது ஒரு வேள்வி. இந்த சினிமா இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு வேள்வி மாதிரி தான் பாலகிருஷ்ணன் நடத்தி கொண்டிருப்பதாக நான் பார்க்குறேன். இந்த திருக்குறள் படத்தை இயக்குவதற்கு பாலகிருஷ்ணனோட சரியான ஆள் இருக்க முடியாது அப்படின்றத நீங்கள் காமராஜர் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்க முடியும். இன்றைக்கு இருக்கின்ற பல இளைஞர்கள் மத்தியிலே காமராஜர் பற்றி ஒரு விழிப்புணர்வு இருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவருடைய அந்த ஆவணப்படம். அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக அதை படமாக்கியிருந்தார். அதை நான் 2-3 முறை பார்த்தது. அவ்வளவு நுணுக்கமான ஒரு பதிவு அது. அது மாதிரி தான் இந்த படம் மிகச்சிறப்பாக பண்ணியிருக்காரு. திரையரங்கில் உள்ள பிரச்சனைகள்லாம் அவர் சொன்னார். இப்போ திரையரங்குகள் வேறு மாதிரி இருக்குது, அதனால் திருவள்ளுவரை கொண்டு போய் திரையரங்குகள் மூலம் மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க முடியாது. அது உண்மைதான். ஏன்னா இன்றைக்கு சினிமா எப்படி இருக்குன்னா, ஒரு பக்கம் ஓப்பனிங் சாங் வேணும், இன்னொரு பக்கம் 2 பக்கமும் சொல்கிறாங்க. இப்போ புது புது கன்று இருக்குது, சுட்டுக்கிட்டே இருக்காங்க. நினச்சி பாருங்கள், திருவள்ளுவருக்கு ஒரு ஓப்பனிங் சாங்கு, திருவள்ளுவர் 2 பக்கம் கன்று நடக்குமா? அப்போ திரையரங்கு இருக்காதுதான், நியாயம்தான். இது மாதிரி படத்தை எங்கே போட்டால் கொண்டு போய் சேர்க்க, அதாவது இவங்களுடைய நோக்கம் தான் ரொம்ப முக்கியம். திருவள்ளுவர் பற்றி படம் எடுப்பதோடு நின்று விடாமல் என்ன நோக்கத்துக்காக திருவள்ளுவரை பற்றி படம் எடுக்கணும்னு நினச்சார் அவர்? திருவள்ளுவர் வச்சு படம் எடுத்து சம்பாரித்து ஒரு 100 கோடி ரூபா எப்படியாவது அதில் சம்பாரிச்சிடலான்னு இல்லையே. திருவள்ளுவரை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுன்றதானே நோக்கம். அது எப்போ நிறைவேறும்? இதை இலவசமாகவே எல்லோரும் பார்ப்பதற்கு வழிவகை செய்தால் தானே அது நிறைவேறும். அதை செய்வோம் அப்படின்னு ஒரு முடிவெடுத்து தான் இன்றைக்கி இதை பிறகு யூடியூப்பில் எடுக்கணும், படத்தை திரையிடுறது அப்படின்னு முடிவெடுத்திருக்காங்க. இது நிஜமாகவே ஒரு புதிய புரட்சி அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஏன்னா இது 2 விஷயம். ஒரு பக்கம் ஒரு புரட்சிகரமான, இன்னொன்று இதை கொண்டு போய் எல்லாத்தையும் சேர்க்கணுன்ற அந்த உயர்ந்த எண்ணம். நான் இந்த விழாவுக்கு வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று, பாலகிருஷ்ணனை நேரடியாக பாராட்ட ஒரு வாய்ப்பு இது. ஏன்னா நம்ம என்னதான் நம்ம படத்தை பார்த்து நம்ம உட்காந்து வீட்டில் உட்காந்தோ இல்லை பத்திரிகையில் சொன்னாலோ என்னுடைய ஊடகங்களில் சொன்னாலோ நேரடியாக ஒருவரை பாராட்டுவதே கிடைக்கக்கூடிய ஆனந்தம் அவருக்கு நம்ம பாராட்டு ரிசீவ் பண்ணுறதுக்கும் சரி, பாராட்டுறதுக்கும் சரி. 2 பேரை பாராட்ட நினச்சேன். ஒன்று பாலகிருஷ்ணன், இன்னொன்று இது மாதிரி ஒரு அரிய முயற்சிக்கு துணை நின்றவர்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த படத்தை பற்றி நீங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருக்கோம். இது இன்றைக்கி யூடியூப்பில் கொண்டு போய் சேர்க்கணும், எல்லாரும் திருவள்ளுவரை திருவள்ளுவர் எல்லோரையும் சென்று அடைய வேண்டும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது சாத்தியமாயிருக்குன்னா அதுக்கு முக்கியமான காரணம் இதற்கு பின்னாலே இருக்கிற திரு நாகராஜன் அவர்கள், ராமராஜ் காட்டன் அதிபர் திரு நாகராஜன் அவர்கள், ஒரு பக்கம் விஐடி விஸ்வநாதன் அவர்கள், இன்னொரு பக்கம் ஐயா விஜய் சந்தோஷம் அவர்கள். விஜய் சந்தோஷம் ஐயாவை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சொல்லணுன்னா, நீங்கள் திருவள்ளுவருக்கான விழான்னு சொல்லிட்டு இந்த விழாவை கம்போடியாவில் வைங்க, பிலிப்பைன்ஸில் வைங்க, தாய்லாந்தில் வைங்க, அவர் வந்துடுவார். எந்த ஊரில் வைங்க, அவரை பொறுத்த வரைக்கும் திருவள்ளுவர்னா போதும். திருவள்ளுவர் எவ்வளவு காலமாக அந்த சேவை பண்ணிகிட்ருக்காரு. அது நிஜமாக விஜய் சந்தோஷம் அவர்களுக்கு என்னுடைய சிறந்தார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த முயற்சி மிகச்சிறந்த முயற்சி. இந்த முயற்சியை வெற்றி பெற செய்வதில் உங்களுடைய பங்கு நிறைய இருக்குது. இது யூடியூப்பில் தான் வெளியிடுறாங்க. இலவசமாக பார்க்கணுன்னாலும் எல்லோரும் பார்க்கக்கூடிய விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குன்னா நம்மை போன்ற பத்திரிகையாளர்களுக்கு இருக்குது. அந்த பணியை நீங்கள் அன்பு கூர்ந்து செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தியேட்டரில் ரிலீஸ் பண்ணப்போ நல்லா சப்போர்ட் பண்ணீங்க. இன்றைக்கி யூடியூப்பில் உங்களுக்காக ஃப்ரீயாக கொடுக்கும். எல்லாருமே படத்தை பார்க்கணுன்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா இது சாதாரண படம் இல்லை, இது வரலாற்று சார்ந்த படம். கண்டிப்பாக எல்லோரும் படம் பாருங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. எல்லோருக்கும் வணக்கம். உலகை தமிழால் உயர்த்திடுவோம், அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன்
முதற்றே உலக அன்னையும் தந்தையும் ஆசானும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சால முன்னன்று யாதும் ஊரே யாதும் ஊரே யாவரும் கேளே. இந்த அற்புதமான நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். எனது அன்பிற்கும் மிகுந்த பாசத்துக்குரிய ஐயா பாலகிருஷ்ணன் மூலமாகத்தான் எனக்கு திருவள்ளுவர் படத்தை அவர் எடுக்கிறார் என்பது நன்கு தெரியும். ஒரு சாதாரண மனிதன் உலகமெல்லாம் புகழ் பெற்ற ஒரு மனிதரை எடுப்பது சாதாரண விஷயம் இல்லை. முடியும் என்ற நம்பிக்கையுடன் எதையும் செய்ய முடியும் என்ற நம்பிக்கையுடன் செய்து இந்த உலகமெல்லாம் திருக்குறளை அனுப்ப வேண்டும். அதற்காக அவர்கள் எடுத்த முயற்சி மிக அதிகம். ஐயா ராமராஜ் அவர்களை பற்றி சொல்ல வேண்டும் என்றால் அவர்கள் சமுதாய மக்களுக்கு, சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லா மக்களுக்கும் எல்லாம் செய்ய வேண்டும் என்று உறுதி பூண்டு அவர்களுடன் இருக்கிறார். அதுபோல் நமது விஸ்வநாதன் அவர்களும் இதுக்கு ரொம்ப உதவி செய்திருக்கின்றார். மேடையில் அமர்ந்திருக்கின்ற நடிகர்கள் குறிப்பாக தாடியை பிடிச்சி எடுத்துக்கிட்டே இருக்கார். பக்கத்தில் வந்து வாசுகி அப்படியே பார்த்துட்டு இருக்க. ஆக ஒரு நடிப்பு என்றால் அது மக்களை வந்து செய்ய வேண்டும். மக்களை சேர்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்றால் அதற்கு ஒரு உள்ளத்திலே அதை உள்வாங்கி அதை நாம் தெரியப்படுத்த வேண்டும். இன்னைக்கு ஊடக நண்பர்களாக வந்திருக்கின்றார்கள். அவர்கள் நினைத்தால் இந்த வள்ளுவரை உலகமெல்லாம் அனுப்ப முடியும், அனுப்புவார்கள். மேடையிலே நான் அருமை தம்பி லட்சுமணன் பேசினார். மேடையிலே இருப்பவர்கள் எல்லோரும் நன்கு அறிந்தவர்கள். டிஜிபி உலக தமிழ்ச்சங்கம் இன்று உலகமெல்லாம் 198 வள்ளுவர் சிலை வைத்திருக்கின்றோம். அந்த சிலைகள்லாம் நான் நேராக கொண்டு அங்கு இருக்கின்ற மக்களை பார்த்து அவர்களுக்கு கொடுத்தேன். எல்லாமே இலவசமாக கொடுத்த அந்த சிலை இந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஆப்பிரிக்கா, அமெரிக்கா, ஆஸ்திரேலியா எல்லா நாட்டிலும் இருக்கின்றன. தமிழகத்திலே நிறைய வைத்துக் கொண்டிருக்கின்றோம். சிலை வேண்டும் என்று எழுதினால் அந்த சிலையை தருவதற்கு பிஜேபி உலக தமிழ்ச்சங்கம் எப்பவும் தயாராக இருக்கின்றது. ஆகிய சிலைகள் தேவை என்றால் எங்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்று கேட்டு அற்புதமான விழா, மிக சிறந்த விழா, நம்ம எல்லாம் ஒன்றாக இணைக்கும் விழா. இந்த பொழுதில் பெரிதுவக்கும் தன் மகனை சார்ந்தோன் என்று கேட்ட தாய் என்னை வளர்த்தது
பெரும் தாய். வசதியில்லாத நேரத்திலே அவர்கள் தினந்தோறும் வேலைக்கு சென்று ₹1 சம்பாதித்து அதன் மூலமாக எங்களை வளர்த்தார்கள். ஆகவே முயற்சி இருந்தால் எல்லாம் முடியும். அதிலும் தாயும் தந்தையும் ஆசானியம் நாம் உள்ளத்திலே வைத்துக் கொள்ளாங்கினால் நாம் எல்லாவற்றிலும் சிறப்பறம் செய்ய முடியும். கர்மவீரர் காமராஜ் அவர்களுக்கு நான் பேப்பர் போட்டேன், தினத்தந்தி பேப்பர். அதற்காக ₹1 கொடுத்தார் என்று காமராஜர் ஐயா அவர்களை பற்றி ஒரு நூல் எழுதியிருக்கின்றேன். ஆக எதையும் முடிந்தால் முடியாது ஒன்றுமில்லை. இந்த விழா சிறப்பாக நடைபெற்று வருகின்றது. என் அருமை இளவல் பாலகிருஷ்ணன் அவர்கள் இன்னும் மேன்மேலும் சிறப்பாக வர வேண்டும். அதற்காக எல்லோரும் உறுதி செய்ய வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகிறேன். வணக்கம். வாழ்க. மிக்க நன்றி சார். விழாவிற்கு தலைமை பொறுப்பேற்று வரவேற்புரை வழங்கி இந்த படத்தை தயாரித்து டைரக்ட் செய்த எனது அருமை நண்பர் ஏஜே பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், மேடையில் அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும், ஊடகத்துறையை சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும், இந்த படத்தில் நடித்த கலைஞர்களுக்கும் டெக்னீஷியன்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன். திருக்குறள் அப்படிங்கிறது நாம் எலிமெண்ட் ஸ்கூலில் படிக்கிற போது இருந்தே நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டது. அதை நிறையா மனப்பாடம் பண்ணி தேர்வு எழுதி அதில் பாஸ் பண்ணி வாழ்க்கையில் பல விஷயத்தில் பொருளாதாரத்தில் உயர்ந்திருக்கிறோம். நான் அடிக்கடி எல்லா மேடையிலையும் சொல்கிறது, 1330 குறள் படித்து பாஸ் பண்ணுறதை விட ஒரு குறள் பிரகாரம் வாழ்க்கையில் நடந்தோம்னா வெற்றி பெற்றுடலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் 1330 குறளை எழுதி அது ஒரு ஆங்கிலேயரால் அந்த ஓலை கண்டெடுக்கப்பட்டு அது இன்றைக்கி நம்மளுக்கு ஒரு பொக்கிஷமாக கிடைச்சிருக்கு. திருவள்ளுவர் 2300 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்திருக்காரு. அவர் எந்த மதத்தை சேர்ந்தவன்னு தெரியாது, அவர் எந்த ஜாதின்னு தெரியாது, எந்த நாட்டுக்கு சேர்ந்தவன்னு தெரியாது. ஆனால் எல்லாம் தெரிஞ்ச ஒன்றே ஒன்று, அவர் தமிழர் அப்படிங்கிறத நம்ம எல்லாம் தெரிஞ்ச விஷயம். காம்பேர் கூட சொன்னாங்க அவங்களுக்கு உருவம் இல்லை அப்படின்னு. அதனால தான் அவருக்கு தெய்வ புலவர்னு பேர் கிடைச்சிருக்கு. எந்த இடத்துலையுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்காம, நான் யாருன்னு எந்த இடத்துலையுமே சொல்லிக்காம, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, அதாவது நாகரிகம் வளர்கிறதுக்கு முன்ன வந்துடலன்னா காட்டில் துணிமணி இல்லாமல் இலைய வேலை கட்டிட்டு நாகரிகம்னு முதல் ஸ்டெப் எடுத்து வச்சது அந்த விவசாயத்தை கண்டுபிடிச்ச முதல் நாகரிகம். அப்படி படிப்படியாக நாகரிகம் வளர்ந்து வரும்போது அந்த ஒழுக்கங்கிறது மக்கள்கிட்ட வரணும் அப்படிங்கிறதுக்கு ஒவ்வொரு நாட்டிலையும் வந்து பல பல சாணக்கியர்களாக இருந்திருக்காங்க. இத்தாலியில் மக்கியவல்லி அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய இலக்கிய சாணக்கியன், அந்த அரசியல் சாணக்கியன். அவர் எழுதியிருக்காரு, அறத்தை வந்து அரசர்கள் எப்படி வேணால் வளைச்சிக்கலாம் இல்லை அழிச்சிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரி அவர் எழுதியிருப்பார். அப்புறம் அந்த நாட்டு பிரின்ஸ் அப்படின்ற சட்டத்தை பற்றி எழுதியிருப்பார், இளவரசன் அப்படிங்கிற புக்கில் எழுதியிருப்பார். அதாவது ஒரு இளவரசன் வந்து ஒரு கற்றுக்கணும்னா அது நரியை பார்த்து கற்றுக்கணும், இல்லைன்னா சிங்கத்தை பார்த்து கற்றுக்கணும் அப்படின்னு தான் அந்த புக்கில் எழுதியிருக்கு. ஆனால் நம்மளுடைய திருவள்ளுவர் அந்த உயர்ந்த ஒரு
அரசாட்சியில் இருக்கக்கூடிய அரசரை அவங்கெல்லாம் வந்து விலங்குகளோட ஒப்பிட்டு பேசினாங்க. நம்ம திருவள்ளுவர் வந்து அதை இறைவனுக்கு அரசனால இறைவனுக்கு ஒப்பிட்டு பேசியிருப்பார். அந்த திருக்குறள் எந்த இடத்துலையுமே வந்து எந்த மதச்சார்பற்றவோ எந்த ஒரு இறைவனை பற்றி பேரைவோ எதுவுமே இருக்காது. அதனால தான் இன்றைக்கி வந்து அந்த திருக்குறள் வந்து உலக பொதுமறைன்னு இன்றைக்கி சொல்லியிருக்கோம். ஏன்னா பொய்க்கு நிறைய அவதாரம் இருக்குது, உண்மைக்கு ஒன்றே ஒன்று தான், அதுதான் திருக்குறள். இந்த திருக்குறளை எழுதின திருவள்ளுவருடைய வரலாறு உண்மையிலுமே எனக்கெல்லாம் தெரிய வாய்ப்பே இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு வாய்ப்பு இருந்திருக்காது. அந்த கதையை சரியாக வடிவெடுத்து இந்த கலைஞர்களை கரெக்டாக அது எப்படி திருவள்ளுவருக்கு கலைச்சோழனையுமே வாசகிக்குமே தனலட்சுமி எப்படி பொருத்தமாக பார்த்தாங்கன்னு தெரியல. நாம் எப்படி வீரபாண்டி யோபனை சிவாஜி கணேசன் வடிவத்தில் பார்த்தோமோ, எப்படி கர்ணனை சிவாஜி கணேசன் படத்தில் பார்த்தோமோ, அந்த மாதிரி திருவள்ளுவராகவும் வாசிக்காமல் இவங்க 2 பேருமே நம்மளுக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காங்க அந்த படத்தில். இதில் எனக்கு பெரிய தனிப்பட்ட மகிழ்ச்சி என்ன அப்படின்னா, வாசுகி தனலட்சுமி எங்கள் ஊர் பொண்ணு, திருப்பூர் மண்ணின் மைந்தி மகள், எங்கள் திருப்பூர் மண்ணின் மகள். அதே நெசவு செய்யக்கூடிய அந்த நெசவாளரோட குடும்பத்தை சேர்ந்தவங்க. ஏன்னா நான் வேட்டி நெசவு பண்ணிகிட்டு இருக்கனால எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது. அந்த பொண்ணு வந்து இன்றைக்கி வாசிகை நடிச்சிருக்கிறது மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது. எங்கள் திருப்பூருக்கே பெரிய மகிழ்ச்சி, பெரிய பெருமை வாங்கி கொடுத்துருக்காங்க அவங்க. அப்படி எல்லா கலைஞர்களுக்குமே இதெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய இந்த எடிட்டரு, கதை எழுதுறவங்க, இளையராஜா இசைஞானி, இப்படி எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து இவ்வளோ பெரிய பிரம்மாண்டமான படைப்பை படைச்சிட்டு நான் வெறும் அணில் மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கார் பாருங்க ஏஜே பாலகிருஷ்ணன். எனக்கு ஒரு நண்பர் மூலமாக அறிமுகமானார். நான் அவர் கூட நிறைய பேசிகிட்டே இருப்பேன். பேசிகிட்டு இருக்கிற போது என்ன இப்படி ஒரு வெள்ளேந்தியாக இருக்காரு, இந்த உலகமே புரியாது இருக்காரு, குழந்தையாட்டு இருக்காரு, ஏனுங்க என்ன திருவள்ளுவர் படத்தை எடுக்கிறதுனா சாதாரண விஷயமா, நீங்கள் என்ன சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு அவர் எந்த விதமான ஒரு பெரிய ஒரு அலட்டிக்காமல் அவர் சொன்ன விஷயம். காமராஜர் இதே மாதிரி தான் எடுக்கணும்னு நினச்சிருங்க. அந்த எண்ணத்தை வலுவாக போட்டேன். அந்த காமராஜர் படம் இன்றைக்கி வெளிவந்து மிகப்பெரிய பேர் எனக்கு வெற்றி தந்திருக்கு அப்படின்னாரு. இன்றைக்கி ஏஜே பாலகிருஷ்ணனுக்காக நான் மதிப்பு கொடுக்கல. நான் காமராஜர் நேரடியாக பார்த்ததில்லை. ஆனால் காமராஜர் போட்ட அந்த மதிய உணவு திட்டத்தை சாப்பிட்டு படித்து வந்தவன் நான். அவருடைய வாழ்க்கை வரலாறு அந்த படத்தை, காமராஜர் படத்தை பல முறை நான் பார்த்துருக்கேன். அப்போ நீங்கள் தான் எடுத்துருப்பீங்க, உங்களை சந்திப்புன்னு நான் நினைக்கல அப்படின்னு எனக்கு அவருக்கு மேலே அளவு கடந்த மதிப்பு மரியாதை வந்தது. ஐயா நீங்கள் திருவள்ளுவர் எடுங்க ஐயா, நாங்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொன்ன வார்த்தையை வச்சு போன வாரத்து வரைக்கும் நாங்கள் இதை பற்றி பேசிகிட்ருக்கோம். இவ்வளவு பெரிய எல்லாத்தையும் சேர்த்து ஒரு எந்த விதமான ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், ஒரு தன்முனைப்பும் இல்லாமல் இந்த திருவள்ளுவர் வந்து உலகத்துக்கு போய் சேரணும் அப்படிங்கிற நல்ல நோக்கத்தோடு எடுத்து எந்த விதமான ரெவடியும் எதிர்பார்க்காம எல்லாத்துக்கிட்டேயுமே கையேந்தி இந்த படத்தை முடித்து இன்றைக்கி அவ்வளோ பெரிய உலக இதுக்கு வந்து பெரிய லண்டன் போயெல்லாம் படிக்க வேண்டியதில்லை. மற்றவங்களுக்கு நல்லது செய்யணுங்கிற அந்த உணர்வு, அந்த அறிவு இருந்தாலே போதும். அவ்வளோ பெரிய அறிவு உங்களுக்கு இருந்துக்குது ஐயா. அந்த அறிவு உலக அரங்கில் உங்களுக்கு திரையரங்கில் இடம் கிடைக்காது கூட இருக்கலாம். ஆனால் உலக அரங்கில் இந்த யூடியூப் மூலிமா உலகத்தில் இருக்கிற அத்தனை தமிழ் மக்களும் இதை பார்ப்பாங்க. எப்படி நான் காமராஜ் படத்தை பார்த்துட்டு உங்களை வாழ்த்துறனோ, அப்படி திருவள்ளுவர் பற்றி தெரிஞ்சவங்க விஜி சந்தோஷம் ஐயா எல்லாம் அவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் போய் செலவச்சிட்ருக்குறாங்க. இப்படி நிறைய திருவள்ளுவர் பற்றி எனக்கு தினசரி ஐபிஎஸ் அதிகாரி திருநாவுக்கரசு டெய்லி எனக்கு திருவள்ளுவர் பற்றி ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிட்டே இருப்பார். தினம் காலையில் வாக்கிங் போகிற அதை கேட்டுக்குவேன். என்னுடைய நண்பர் ராஜமாணிக்கம் தினம் ஒரு திருக்குறள் அனுப்பிச்சிருப்பார். என்னுடைய அருமை நண்பர் ஸ்கை சுந்தரராஜ் கூட நாங்கள் எங்கே போய் பேசினாலுமே ஒன்றா காமராஜர் பேசுவோம், இல்லைன்னா மகாத்மா காந்தி பேசுவோம், இல்லைன்னா திருவள்ளுவர் பேசுவோம். இப்படி எல்லா விஷயமே வந்து வாங்கிட்டு இருக்கிறதுல ஒரு கதையாக எடுத்து இன்றைக்கி நாங்கள் மட்டும் பார்க்கல, எங்கள் ஊர் திருப்பூருக்கு அத்தனை பேர்த்தையும் கொண்டு வந்து சக்தி தேட்டரு, அருணா தேட்டரு எல்லா பக்கமே நாங்கள் பார்க்க வச்சோம். மிகப்பெரிய சிறப்பான வரவேற்பு கிடைச்சது எல்லா பக்கமே. இது நான் எதுக்கு சொல்ல வர்றேன் அப்படின்னா,
இன்னைக்கு வந்து திருவள்ளுவர் நம்மளுக்கு சொல்லி கொடுத்து போனது ரொம்ப சிம்பிளான விஷயம். அறம், அன்பு, இந்த 2 தான் அவர் எடுத்துட்ட மிகப்பெரிய விஷயமே. இது எல்லா மதத்துக்கும் பொதுவானது. அன்பு இல்லாமல், அறம் இல்லாமல், ஒழுக்கம் இல்லாமல் எவ்வளோ பெரிய வசதி வாய்ப்பு வந்தாலுமே அது எந்த பிரயோஜனமும் இல்லை. வாழ்க்கையில் ஒரு பெருவாழ்வு வாழணும், ஒரு முழு நிறைவான வாழ்வு வாழணும்னா அந்த ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். அறிவு மட்டும் இருந்தால் பத்தாது, அந்த நடத்தை சரியாக இருக்கணும், அந்த ஒழுக்கம் சரியாக இருக்கணும், அந்த அன்பு இருக்கணும், அந்த அறம் இருக்கணும், அற வாழ்க்கை வாழணும். அதுக்கு எல்லாத்துக்குமே அறிவே தெய்வம் அப்படிங்கிறத திருவள்ளுவர் சொல்லி கொடுத்து அது வாழ்க்கையில் கொடுத்துட்டு போன விஷயம் எல்லாமே அதுதான். இதைய நான் நிறைய இடத்துல சொல்லுவேன். ஒவ்வொரு நல்ல நிகழ்வுக்கும் நான் சொல்லுவேன். எல்லா நிகழ்வுக்கும் என்ன சொல்லுவேன்னா, இந்த நிகழ்வு ஒரு பொழுதுபோக்கு நிகழ்வு அல்ல, மனதை பழுதுபார்க்கும் நிகழ்வுன்னு சொல்லுவேன். ஆனால் இந்த திரைப்படத்தை, இந்த திருக்குறள் படத்தை, இது மனதை பழுதுபார்க்கும் நிகழ்வு மட்டுமல்ல, படம் மட்டுமில்லை, உண்மையிலுமே பொழுதுபோக்க படம் பார்த்தா 2.5 மணி நேரம் எப்போ போகிறனே தெரியாது. அந்தளவுக்கு இயல்பாக கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற அளவுக்கு நல்ல எளிமையாக எல்லா மக்களும் புரியுற மாதிரி எடுத்துக்கிறது மிகப்பெரிய சிறப்புது. நான் உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களுக்கு நான் கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் வாழ்க்கையில் வாழ்ந்த பெரிய நிலைக்கு வந்துட்டீங்க, எல்லாரும் ஏதோ ஒரு உயர்வாக வந்துட்டீங்க. அடுத்த உங்களுடைய இளைய தலைமுறை, உங்கள் ஜென்ரேஷன், அடுத்த ஜென்ரேஷனுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு சொத்து சேர்க்க வேண்டியதில்லை, பெரிய அளவுக்கு பணம் நகை இதெல்லாம் அசட் பண்ணி வைக்க வேண்டியதில்லை. இந்த நல்ல சப்ஜெக்டை, திருவள்ளுவர் படத்தை பார்க்க வைங்க. அதே அவங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். எப்படி ஹரிச்சந்திரன் படத்தை பார்த்தோன்னா மகாத்மா காந்தி நம்மளுக்கு ஒரு சுதந்திரம் வாங்கி கொடுக்க, ஒரு மக்கள் இயக்க தலைவராக மாதிரி நம்மளுக்கு வாங்கி கொடுத்தாரோ, அந்த மாதிரி மன எண்ணத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடிய படம் இது. இன்றைக்கி மிக பொருத்தமாக காந்தி ஜெயந்தி அன்னைக்கு, காமராஜரோட நினைவு நாள் அன்னைக்கு இந்த திருக்குறள் படத்தை யூடியூப்பில் அரங்கேற்றம் பண்ணிக்கிறோம். இது மகாத்மா காந்தியுமே காமராஜருமே ஏஜே பாலகிருஷ்ணனுடைய கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க. ஏன்னா அன்புனா திருவள்ளுவர் சொல்லிட்டு போயிட்டார், அறம்னா அதை வாழ்ந்து காமிச்சது மகாத்மா. எல்லா மதத்தையும் ஒன்றா இணைச்சி இந்த இந்தியாவுக்கு சுதந்திரமாகி கொடுத்தது, அவங்க முதல் உபயோகப்படுத்துனது அகிம்சை. அடுத்தது அறம், அதை சொல்லி கொடுத்தது திருவள்ளுவர். இந்த 2யுமே சரியாக பயன்படுத்தி அது லைஃப்பில் அப்ளை பண்ணக்கூடியதுக்கு நல்ல அறிவு வேணும். ஏன்னா நிறைய விஷயம் மேடையில் பேசலாம், நிறைய விஷயம் புத்தகத்தில் படிக்கலாம், ஆனால் அதை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதுல தான் சிக்கல். அதுதான் மிகப்பெரிய பிரச்சனையே. அதுக்கு தான் என்னுடைய மகரிஷி குரு அருட்தந்தை அவர்கள் வந்து அந்த அறிவை தெய்வமாக பண்ணி எல்லா நல்ல விஷயத்தையுமே வாழ்க்கையில் அப்ளை பண்ணுங்கள், எந்த நல்ல விஷயத்தில் கற்றுக்குறீங்களோ அதை அப்ளை பண்ணுங்கள் அப்படிங்கிறத அறிவை தெய்வமாக சொல்லி கொடுத்த அந்த மகரிஷிக்கு நான் அறிவுன்னு வச்சுருக்கேன். என்னுடைய நிறுவனத்தில் மெடிடேஷன் ஹாலில் அன்பு அப்படின்னு மகாத்மா காந்தி கீழே போட்டு வச்சுருக்கேன், மகரிஷி கீழே அறிவுன்னு போட்டு வச்சுருக்கேன், திருவள்ளுவர் கீழே அறம்னு போட்டு வச்சுருக்கேன். இந்த 3 தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு தேவையானது. இவ்வளோ விஷயங்களை உள்வாங்கி ஒரு நல்ல திரைப்படமாக திருவள்ளுவருடைய வரலாற்றை அருமையாக எடுத்திருக்காங்க. இதைய உலகத்தில் இருக்க அத்தனை தமிழ் மக்களும் அதை பார்த்து தம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டு நல்ல பழக்க வழக்கங்களை எடுத்துக்கொண்டு அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுத்து, இது ஒரு நமக்கெல்லாம் தமிழருக்கெல்லாம் கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று கூறி இந்த யூடியூப் பதிவேற்றத்திற்கான வாய்ப்பை ஏஜே பாலகிருஷ்ணன் ஐயா எனக்கு கொடுத்ததுக்கு அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் கூறி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். ஒரு சிறப்பான முயற்சி எடுக்கப்பட்டது, அதுதான் திருக்குறள் திரைப்படம். அந்த நோக்கத்தை நிறைவேற்றும் விதமாக உலக தமிழர்கள் அனைவரும் திருக்குறள் திரைப்படத்தினை கட்டணமின்றி கண்டு கழித்திட நம் தேசத்தந்தை மகாத்மா காந்தி பிறந்த நாளான இன்று, அதாவது தற்போது யூடியூபில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது என்பதை மிகவும் மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம்.